காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவனுக்கு எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்பது? அவன் பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரான் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அப்படியே திரித்து எது உண்மையோ எது சத்தியமோ அதை அப்படியே மாற்றி சொல்வதுதான் அவனுடைய வேலை. அதனாலதான் அவன் பேர் பொய்க்கார். வேதவசனம் கிளியரா சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆதியில கூட அவன் பெரிய விஷயம்லாம் ஒண்ணு சொல்லல பாருங்க. அவனுக்குன்னு பர்சனலாவோ இல்ல புதுசாவோ எதுவும் யோசிக்க தெரியல. தேவன் என்ன சொல்றோம் அதை அப்படியே மாத்தி 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 போட்டு உண்மையை பொய்ன்னு சொல்லி அது அப்படியே அவன் சொல்றத உண்மைங்கிற மாதிரி காமிக்கிறது, போலி ஃபேக் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதா அவனோட வேலை பாருங்க. அப்ப இந்த உலகத்துல அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தப்பித்து கொள்ளணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அதுக்கு எதிர்த்து நிற்பது நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கிறது. அப்படி எதிர்த்து நிற்கும்போது என்ன பண்றான்? அவன் ஓடி போறான். எதை வச்சுங்க எதிர்த்து நிற்கிறது? தேவனுடைய வார்த்தையை வைத்து. ஏனென்றால் அவன் சொல்றதெல்லாம், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய். அப்போ பொய் எதை வைத்து எதிர்க்க வேண்டும்? மெய்யை வைத்து எதிர்க்க வேண்டும், சத்தியத்தை வைத்து எதிர்க்க வேண்டும். எது சத்தியம்? தேவ வார்த்தையே சத்தியம். அப்ப இதுல நமக்கு நல்ல ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு வெளிப்பாடுகள் அதெல்லாம் இருந்தாதான் அதை நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் இதே வசனத்தை வைத்தே நமக்கு திரித்து நம்ம மைண்ட குழப்பி தேவன் நம்மளை பிரிக்க பார்ப்பான், சத்தியத்துல இருந்து நம்மளை கெடுக்க பார்ப்பான், நம்ம வாழ்க்கையை அழிக்க பார்ப்பான். இந்த உலகத்துல இயேசு வாழும் பொழுதும் போறோம் அவர்கிட்டயே வார்த்தையாகி அவர்கிட்டயே அவன் பாருங்க ஒரு முட்டாள். அவருக்கு வார்த்தையான தேவங்கிற அறிவெல்லாம் இல்லை. ஆனா அவர்கிட்டே என்ன பண்றான்? வார்த்தையை பிசக்கி அதுல அப்படியே கண்ணிங்க அவரை மாட்ட வைக்கிறதுக்காக, தனக்கு அடிப்பணிய வைக்கிறதுக்காக பிளான் பண்றான். ஆனால் இயேசு மிகுந்த ஞானம் உள்ளவர். எப்படி அந்த வார்த்தைகளை வைத்து அவனை எதிர்த்து என்ன பண்றாரு? ஓட விடுறாரு. எதிர்த்து நில், அப்படி அவன் உன்னிட்டு ஓடி போவான். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, தேவனோட அவன் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான். இப்படிதான் மைண்ட்ல நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் பேசுவான். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, ஏன் தேவனோட பேச கேட்குற, ஏன் இது மாதிரி நடக்கிற, இப்படியும் போட்டிருக்கே. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, பைபிள்ல இருந்தே நம்மளை அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு பாருங்க. தேவனோட வார்த்தைகள் சத்தியம், உண்மை. ஆனால் தேவ ஆவியானவர் கொண்டு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை உட்காந்துக்கிட்டு ஒரு வாக்குவாதத்துக்காகவோ இல்லை முரட்டாட்டத்திற்காகவோ யூஸ் பண்ணக்கூடாது. அது பிசாசினுடைய குணம். அவன் அப்படிதான் பண்றான். என்ன நடக்குது பாருங்க. பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனால் கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். உங்களுக்கு தான் தேவன் என்னன்னாலும் பண்ணுவாரு. நீங்க வேற பசியா இருக்கீங்க, இதெல்லாம் கல்லெல்லாம் அப்பெல்லாம் மாட்டுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. பிசாசே, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பா எனக்காக தேவன் அவன் செய்வான், எனக்கு தெரியும். ஆனா அவனோட பேச்சுக்கு நம்ம கேட்டு 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 அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவனுக்கு நம்ம உள்ள என்ன ஆயிட்டோம்? கீழ்ப்படிஞ்சிட்டோம். அவனோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டான்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு அழகா கண்ணிங்கா அவன் மாட்டி விட பாக்குறான். தேவன் எவ்வளவு அழகா அவனை எதிர்த்து ஜெயிக்கிறாரு பாருங்க. பிசாசே, நீ சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். என் தேவன் எனக்கு செய்ய வல்லவர். ஆனா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம்தான் சாப்பிட்டு இருக்கணும்னு இல்லை, என்னோட வார்த்தையினால், ஒவ்வொரு வார்த்தையினாலோட வாயிலிருந்து வருகிறதுனால பிழைப்பா என்று எழுதியிருக்கிறது அவனுக்கு தெரியாதா அப்படின்றான். மறுபடியும் விடல பாருங்க. ஏன்னா மாம்சத்துல இந்த பசி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு டெஸ்டிங் பண்றான். அடுத்து உயர்ந்த மலை கொண்டு போய், ஆக்சுவலா இவர் தான் ராஜாதி ராஜா, ஆனா அவன் என் கையில எல்லாமே இருக்கு. ஏன்னா அவன் ஆதாம்கிட்ட இருந்து பிடிங்கி வச்சுட்டான் இல்லையா, அவன் எனக்குரியதெல்லாம் நான் உனக்கு தரேன், என்னை விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஏசு அதுக்கு பிரதித்திரமாக 8ல சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. இப்படி நம்மளையும் மனதளவில் ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் கொடுத்து அப்படியே டியூன் பண்ணி என் பக்கம் இழுக்க பார்ப்பான். ஆனால் தேவன் ஒருவருக்கே நான் கீழ்ப்படுவேன், அவருக்கு மாத்திரமே நான் சொந்தம் என்று சொல்லி நம்ம நிற்போம். ஏசு அப்படி நிற்கிறார், எதிர்க்கிறார். அடுத்து மறுபடியும் பாருங்க, இந்த மலையிலிருந்து குதிங்க, உங்களை தான் காக்கும்படி தேவதூதர்கள் கட்டளையிடுவாரே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க டெஸ்ட் பண்றான். தேவன் சொல்றாரு, பாதம் கல்லிடாத படிக்கலாம் பண்ணுவாங்களே, அதே வசனங்களை வச்சு கோட் பண்றான், திரிக்கிறான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லிட்டு அவனை விட்டு போ, அப்பாலே போ சாத்தான்னு சொல்றாரு. ஓடி போயிட்டாங்க. இப்படியாக நாமும்
ஞானமாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கூறுகிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், வசனங்களை வைத்து திரித்து நம்மை தேவனை விட்டு பிரிக்க பார்ப்பார்கள். இதெல்லாம் பிசாசனுடைய வஞ்சனை சூழ்ச்சியாகவே ஒரு நாளும் இதற்கு ஒத்து போகாமல் இப்படியாக இயேசுவை போல நீங்கள் அவனை தேவனுடைய வார்த்தைங்கிற பட்டயத்தை வைத்து எதிர்த்து விரட்டுங்கள். ஆவியானவர் துணை கொண்டு செய்யுங்கள். தெளிந்த புத்தியுள்ள இருங்கள். பிசாசு ஓடி போவான். செபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இது கேட்ட ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து அப்பா உமோடு அதிகமாக நெருங்கி பழகி அப்பா உடைய இருதயத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் உடைய அன்பிலே இருதயத்தை நிரப்பி உம்முடைய சிந்தையாலே தங்களுடைய சிந்தையை நிரப்பி எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலித்து பிசாசை ஜெயித்து வாழும். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும். இயேசு நாமத்தில் ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.